ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் களைஞ்சு ஊற வைங்க. 3 தடவை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இந்த அரிசியை நல்லா ஓவர் நைட் புளிக்க விடுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இதை அலசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு அரைச்சி ரெடியா இருக்கு. நல்ல தண்ணியை இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தேவையான அளவை விட கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். ஏன்னா காயிறப்ப உப்பு ஜாஸ்தி ஆகும். 4 பச்சை மிளகாய், ஒரு 2 சின்ன துண்டு பொரிச்ச பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையா அரைச்சு அந்த ஜூஸை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 4 மிளகாய் கொஞ்சம் காரமா இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா இதை குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை இதோட சேர்த்துக்கலாம். கடைகளில் இந்த மாதிரி இலை வடாம் ஸ்டாண்டுன்னே கிடைக்குது. இதோ இதில் வைக்கிறதுக்கான பிளேட்ஸு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த தட்டில் விட்டு நல்லா அப்படி ஒரு தின் லேயராக பரவுற மாதிரி இப்படி செய்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தின் லேயராக பரவுற அளவுக்கு நீங்கள் மாவு வச்சா போகிறோம். ரொம்ப திக்கானுச்சு அப்படின்னா அப்புறம் நம்மளோட இலை வடம் ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாம் எழுதி ரெடியாக வச்சுருக்கோம். இட்லி பானையில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் இந்த ஸ்டாண்டை இப்போ இறக்கி வைக்கலாம். நான் லாஸ்ட் ஸ்டாண்டு யூஸ்வலாக வைக்க மாட்டேன். வச்சோம்னா அதில் தண்ணி தெளித்து வீணாக போயிடுது. இப்போ மூடி போட்டு மூடி கரெக்டாக 1 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னாலே கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ ரெடி, எடுத்துடலாம். இது லேசாக ஆறணுன்னே இப்படி ஓரத்தில் ஒரு கத்தியால் இப்படி கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு இப்படி மெதுவாக தூக்குனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். லேசாக அப்படி உரிச்சு எடுத்துடலாம். இதை அப்படியே நம்ம ஒரு காட்டன் கிளாத்ல போட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஹாலில் ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு போட்டு அதில் இந்த மாதிரி போட்டு ஃபேனை ஓட விட்டுடுங்க. ஒரு நாள் ஃபுல்லு ஃபேன் ஓடிச்சுன்னா அது நல்லா காஞ்சிரும். இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் எல்லாம் மேலே எழும்பி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. உங்ககிட்ட இலை வடாம் ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இது மாதிரி எழுதி இந்த மாதிரி இட்லி பானையில் இன்னொரு பாத்திரத்தை வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு அதில் இதை வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இலை வடாம் ஈஸியாக பண்ணலாம். இந்த தட்டுகள்லாம் எண்ணெய் தடவ வேண்டிய அவசியம் கிடையாது. லேசா தண்ணியில நனைச்சிட்டு நீங்க மாவை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா போதும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேட்ஸ் இல்லை அப்படின்னா இட்லி தட்டுல வாழை இலையில கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா எழுதி கூட அந்த இட்லி தட்டுல வச்சு நீங்க செய்யலாம். இப்போ அந்த தட்டுல வச்சது ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி கத்தியில கீறிட்டு எடுத்து நம்ம காய வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க சின்ன கிண்ணம், சின்ன பிளேட்டு எதுல வேணாலும் வச்சு செய்யலாம். ஒரு நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். உங்களால் அதுக்கப்புறம் அதை உரிச்சு எடுக்கவே முடியாது. ஸோ கரெக்டாக 1 நிமிஷம் வச்சுட்டு உடனே எடுத்து அந்த லேசாக சூடாக இருக்கிறப்பவே இதை எடுத்தீங்கன்னா தான் உரிக்க ஈஸியாக வரும். கொஞ்ச நேரத்தில் இப்படி எடுத்தோம்னாலே தனியாக வந்துடும். ஸோ இதை இப்படி எடுத்து காய வைக்கலாம் நம்ம. இப்போ ஈவினிங் 6 மணி ஆகுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஞ்சிருக்குன்னு தெரியுது. நான் இப்போ ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டேன். ஃபேன் காற்று கீழே இதை இப்போ நைட் ஃபுல்லும் வச்சுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த தளிர் விடாமல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சைஸ் எந்த அளவுக்கு டபுள் மடங்கு ஆகுது பாருங்க.